மழை நேரத்தில் நைட்டு 8 மணிக்கு மேலே சிவகங்கையிலேருந்து சென்னைக்கு போகிற வழியில் நம்ம கிட்ட வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக தன்னோட ஹூண்டா ஆரா காரை கொண்டு வந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர். நானும் எப்பவும் போல சென்சார் டார்கெட்டை மாட்டி காரை ரன் அவுட் பண்ணி முடிச்சுட்டு கேசர் ப்ராசஸ்க்காக சரிங்க 2 பக்கமும் மெல்லமாக திருப்பி சென்டர் பண்ணும்போது ரீடிங்கை பார்க்குறப்ப எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இந்த காரில் கேம்பர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒன்லி டோர் ரீடிங் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுவும் கிட்டத்தட்ட சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டேரிங்கை பார்க்குறப்ப ரைட் சைடு நல்லா இறங்கி இருந்துச்சு. கஸ்டமர் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணாலே லெஃப்ட் இழுத்துட்டு போகிறதா சொன்னார். இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல அலைன்மெண்ட் பார்த்து சரியாகலன்னு சொன்னார். நான் வழக்கம் போல சரிங்க சென்டர் பண்ணி லாக்க வச்சுட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணாமல் விட்டேன். டோர் ரீடிங் ரைட் சைடு மட்டும் மாறி இருந்துச்சு. நான் கீழே இறங்கி இந்த என்ட்ராய்டரோட நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ரீடிங் சரியாக வந்ததும் டைட் வச்சேன். வேலை முடிஞ்சதும் பிரிண்டை போட்டு முடிச்சுட்டு ஓட்டி பார்த்தேன். ஆனால் ஸ்டேரிங் சரி வரலன்னு திரும்பவும் காரை உள்ளே கொண்டு வந்தேன். உண்மையை சொல்லணும்னா இந்த காரில் 3 முறை வீல் அலைன்மெண்ட்டை பார்த்தோம். ஸ்டேரிங் அவ்வளோ ஈஸியாக சென்டர் பண்ண முடியலை. நான் விடாமல் திரும்பவும் ரன் அவுட் கேசர் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஓவராலாக திருப்தியானதுக்கு அப்புறமா தான் கஸ்டமரை காரை ஓட்டி பார்க்க சொன்னேன். ஓகே நைஸ். ஓகேவாண்ணே. ஓகேண்ணே. போட்டு விட்ட உடனே சர்ன்னு இழுத்துச்சு. இப்போ ஓகே நீட்டாக இருக்கு. இதை செட் பண்ணுறதுக்கு தானே 3-4 தடவை போட வேண்டியதாகிடுச்சு. இந்த 3 தடவை போட்டு எடுத்துட்டீங்க. நைஸ், நல்லா இருக்கு. ஓகே தானே. ஓகேண்ணே. நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் வந்தவங்கள ஏதேதோ காரணம் காட்டி திருப்பி அனுப்ப மனசு வரல. என்னால் முடிஞ்சவரை போராடி இதை சரி பண்ணி கொடுத்தேன். என்கிட்ட வந்தால் உங்கள் பிரச்சனை சரியாயிடும் நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் என்றைக்கும் காப்பாற்ற தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பேன்.